வயது மூப்பு காரணமாக காலமான திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் எல் கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜசேகரன் இணைகிறார். கூடுதல் தகவல் ராஜசேகரன். திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் திமுகவை வளர்த்தெடுத்தவர் எல்ஜி எனப்படும் எல் கணேசன். இவருக்கு வயசு 92 வயசு. அதாவது வயது மூப்பு காரணமாக உடல் நல குறைவாக இருந்தவர் இன்று காலை காலமாகிவிட்டார். இன்று அவரது வீடு தஞ்சாவூர் பாலாஜி நகர்ல இருக்கு. அந்த பாலாஜி நகர்ல அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க. இப்போ உள்ள போய் அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. அவர்களுடன் டி.ஆர். பாலு, அமைச்சர்கள், கோவி செலியன் எல்லாம் வர்றாங்க. இப்போ முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் உள்ள போய் அவருடைய குடும்பத்தாருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வெளியில வர காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வெளியில வர காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க குடும்பத்தாருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. இவர் இந்த எல்ஜி எனப்படும் எல் கணேசன் 3 முறை தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்தார். அடுத்ததான் மக்களவை உறுப்பினராகவும் திருச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவை உறுப்பினராகவும் பணியாற்றவர். மிக சிறந்த போராளி. அதாவது திமுகவுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றவர். மொழிப்போர் தியாகி, மொழிப்போர் தளபதி என்று போற்றக்கூடிய அளவுக்கு திமுகவில் மொழிப்போர் தளபதி என்ற அளவுக்கு போற்றக்கூடியவர் இது எல்ஜி எனப்படுகிற இந்த எல் கணேசன். அதனாலதான் இப்ப அவருடைய உடலுக்கு இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள், முதலமைச்சருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து தஞ்சாவூர்ல உள்ள இந்திய விமான படைத்தளத்துக்கு வந்த முதலமைச்சர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக இங்க தஞ்சாவூர் பாலாஜி நகர்ல இருக்கிற அந்த எல் கணேசனுடைய வீட்டுக்கு அவருடைய மகன், அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இப்ப இருக்காரு. இப்ப அங்க அமர்ந்து இருக்காரு. இப்ப அங்க அந்த வீட்டுக்கு முன்பு போட்டிருந்த அந்த சாமியான பந்தல்ல அமர்ந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. அவருடைய மகன் எல்ஜி அண்ணா போன்றவரோட எப்படி நடைபெற்றது, எப்படி இறந்தாங்க, உடல்நல குறைவா இருந்தாங்களா என்பதை பத்தி எல்லாம் துக்கம் விசாரிக்கிறாங்க. கூட டி.ஆர். பாலு, எம்பி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் உள்ளிட்ட எல்லாமே இருக்காங்க. திமுக முன்னோடிகள், ஆயிரக்கணக்கான திமுக முன்னோடிகள், திமுக பிரமுகர்கள் இன்று காலையிலேருந்து அஞ்சலி செலுத்துறாங்க. அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, கோவி செலியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட அமைச்சர்கள் இங்க தொடர்ந்து அஞ்சலி செலுத்துறாங்க. இந்த பாலாஜி நகர் பகுதியே ஒரே துக்கமாக இருக்குது. ஏன்னா அவர் மிகப்பெரிய திமுகவுடைய ஆதரவாளர், திமுகவை வளர்த்தெடுத்தவர். இங்க தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்களில் திமுகவை. கள தகவல்களுக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.